Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத திருவிழா தொடங்கியிருக்கு. மழையையும் பொருட்படுத்தாம லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க அந்த பூரி ஜெகநாதர் அவருக்கான இந்த விழா அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. விழா கோலம் போன்றிருக்கு ஒடிசாவினுடைய பூரி நகரம். அங்கே இருக்கக்கூடிய களசூழல், இந்த விழாவிற்கான முக்கியத்துவம் என்பது பற்றிய தகவல்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். ரமேஷ்குமார், நம்ம தகவல்கள் என்ன அப்படிங்கிறது ரமேஷ்குமார் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பூரி ஜெகநாத் யாத்ரா அப்படின்னாலே அங்கே பக்தர்களுடைய வெள்ளம் அலைமோதும். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அங்கே பார்த்தோன்னா மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒடிசாவில். ஸோ அந்த பூரி நகரம் விழா கோலம் போன்றிருக்கக்கூடிய ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொடைகளை பிடிச்ச மாதிரி அந்த விழாவில் பல்வேறு பக்தர்கள் கலந்திருக்கிறதையும் பார்க்குறோம். சிலர் அந்த மழையும் பொருட்படுத்தாமல் மழையில் நனைஞ்சபடியே இந்த திருவிழாவில் கலந்திருக்கிறதையும் பார்க்குறோம், இந்த ரத யாத்திரையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ரத யாத்திரையினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் பற்றியும் சொல்லுங்கள். ஒடிசா மாநிலத்துல உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலய தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழா என்பது இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரில் பார்ப்பதற்காகவும் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காகவும் ஒன்று கூடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த தேர் திருவிழா இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த தேர் திருவிழாவை கண்டு ரசித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பூரி ஜெகநாதர் என்பது பகவான் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணருடைய மறு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 3 தெய்வங்களுக்கு 3 தனித்தனி தேர்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார்கள். ஒருவர் பிரதான கடவுளாக பார்க்கப்படுகின்ற ஜெகநாதர், அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அண்ணன் பால்பத்ரா மற்றும் அவருடைய தங்கை சுபத்ரா, இந்த 3 தெய்வங்களும் தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட கலை வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மர தேர்கள்ல ஊர்வலமாக வடம் பிடித்து அழைத்து செல்லப்படுவார்கள். இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய குந்திச்சா தேவி கோயிலுக்கு இந்த தேர் சென்றடையும். அங்கு குந்திச்சா தேவி கோயில்ல சுமார் 1 வார காலம் இந்த 3 தெய்வங்களும் ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் அதே பாதையில் இந்த தேரின் மூலமாக 3 தெய்வங்களும் கோவிலை அடைவார்கள். இதுதான் இந்த தேர் திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த குந்திச்சா தேவி கோவில் என்பது ஜெகநாதர் மற்றும் சுபத்ரை இவர்களுடைய அத்தை வீடாக பார்க்கப்படுகின்றது. இந்த குந்திச்சா தேவி கோயில்ல எந்த தெய்வ விக்கிரகங்களும் இருக்காது, அது காலியாக மட்டும்தான் இருக்கும். சுற்றிலும் அழகான மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் சூழ வெறும் கோயிலாக மட்டும்தான் இருக்கும். இந்த 3 தெய்வங்களும் ரத யாத்திரையின் போது அங்கு சென்று தங்குகிறார்கள் அல்லவா, அப்போது மட்டும்தான் அங்கு விக்கிரகம் இருக்கும். அங்கு அவர்கள் ஓய்வெடுத்த பின்னர் மீண்டும் அதே பாதையில் திரும்பி வருவார்கள். கிட்டத்தட்ட 3 தெய்வங்களுக்கும் 3 தனித்தனி அலங்கார தேர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேருக்கும் தனித்தனி பெயர்களால் அழைக்கப்படுகிறது. குறிப்பாக பிரதான கடவுளான ஜெகநாதருடைய தேர் மொத்தம் 16 சக்கரங்களை கொண்டது. அதற்கு அடுத்ததாக அவருடைய அண்ணன் பால்பத்ரர் பயணம் செய்யக்கூடிய தேர் என்பது 14 சக்கரங்களை கொண்டது. அவருடைய தங்கை சுபத்ரா பயணம் செய்யக்கூடிய சக்கரம் என்பது 12 சக்கரங்களை கொண்ட மிக மிக பிரம்மாண்டமான கலைநயம் கொண்ட ஒரு தேர் தான் தற்போது அங்கு ஊர்வலமாக நடத்தி செல்லப்படுகிறது. குறிப்பாக பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கின்ற அந்த தெய்வமானது
மரத்தால் செதுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக எந்த ஒரு கோவில் தெய்வமாக இருந்தாலும் அவற்றை கல்லால் தான் செதுக்குவார்கள். ஆனால் இங்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மரத்தால் செதுக்கப்படுகின்றன. அதுவும் எல்லா மரத்திலும் அவற்றை செதுக்கி விட முடியாது. அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மரத்தால் தான் அந்த உருவங்களை செதுக்க முடியும். அந்த மரம் கூட நமக்கு எந்த மரத்தில் சிலை வடிக்க வேண்டும் என்பதை தெய்வமே வழிகாட்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையாக பின்பற்றப்படுகிறது. அப்படி என்றால் ஏற்கனவே இருந்த தெய்வத்தை என்ன செய்வார்கள் என்றால் ஒரு ஆழ குழி தோண்டி அவர் அந்த பழைய மரத்தை அந்த குழியிலே போட்டு புதைத்து விடுவார்கள். அதனால்தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது என்ற ஒரு ஐதீகம் நிலவுகிறது. பொதுவாக எல்லா மற்ற கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிறப்பும் அல்ல இறப்பும் அல்ல. ஆனால் இந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பிறப்பும் இருக்கிறது இறப்பும் இருக்கிறது என்ற ஒரு ஐதீகம் வந்து நிலவுகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் வெகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் பல விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பாக இந்த தேரினுடைய இந்த யாத்திரையினுடைய விளக்கங்களையும் அதனுடைய வரலாறையும் விவரிச்சிங்க. நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.